சோ இதான் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கிற Moto G85. இப்ப ரீசெண்டா மோட்டோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே கம்பீட் பண்ற மாதிரி நிறைய டிவைஸ் அடுத்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்த டிவைஸை பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 20K லான்ச் பண்ணிருக்காங்க. அப்ப அண்டர் 20K இது பயங்கரமா கம்பீட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், பட் சில விஷயங்கள்ல மட்டும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட டிஸ்ப்ளே பொறுத்தவரை காமனா இப்ப எல்லா போன்ஸ்லயும் பாக்குற மாதிரி அதே சைஸ், அதே ரெசல்யூஷன், 120 Hz refresh rate, 1600 nits peak brightness, in-display fingerprint sensor, கார்னிங் கோர்லா கிளாஸ் 5, ஐ கேர் ப்ரொடெக்ஷன், அது இதுன்னு எல்லாமே இதுலயும் இருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா உத்து பாருங்க, பயங்கரமா கர்வ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு சில போன்ஸ்ல கர்வ் டிஸ்ப்ளே இருக்கு, அதோட சேர்ந்து இதுவும் ஒண்ணு அப்படிலாம் இல்லாம தனியா யூனிக்கா தெரியுது. பிகாஸ் ஆஃப் சின்ஸ் பெசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா ஒரு ஃபுல் வியூவா பயங்கரமா இருக்கு. எனக்கு ஒரு 20,000 ரூபாய் போன் அப்படின்றத தாண்டி இந்த பேனல் பார்க்கல எக்ஸாக்டா என்ன தோணுது அப்படின்னா 25,000 ரூபாய் ஒரு ஐக்கூல் ஒரு போன் இருந்துச்சுல, Z7 Pro நினைக்கிறேன், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. அத ஒரு 20,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தது உண்மையாவே இந்த விலைக்குள்ள பண்ணது பாத்தீங்க அப்படின்னா குட். அது நல்லாவும் இருக்கு, கலர்ஸ் வீடியோஸ் பாக்குறப்ப, கேம் விளையாடுறப்ப, யூசேஜுக்கு நல்ல ஸ்மூத்தா இருந்தது. அந்த 120 Hz அப்படின்றது நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சு, பயங்கர ஸ்மூத்தா பண்ணிருக்கான். அதுக்கு அதோட ஓஎஸும் காரணம், அதை பத்தி அடுத்து பேசுவோம். அதை விட இந்த 20,000 ரூபாய்க்குள்ள இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போன்ல வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. ஆனா பார்த்தா அப்படி தெரியாது, ஏன்னா திக்னஸ் கம்மி, வெயிட் கம்மி, அதுக்கேத்தாப்புல வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்கான். சார்ஜிங்கும் பாத்தீங்க அப்படின்னா 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த பட்ஜெட்ல சார்ஜர்லாம் தூக்குற கம்பெனி நடுவுல சார்ஜர் கொடுக்குறாங்களே அப்படின்னு அட்லீஸ்ட் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் 20,000 ரூபாய்க்கு 33 வாட்ஸ் தான் பாத்தீங்கன்னா கம்மி தான். பட் பேட்டரி லைஃப்னு வரையில பாத்தீங்க அப்படின்னா காமனா இப்ப எல்லா போன் மாதிரி ஹெவியா யூஸ் பண்ணல, தாராளமா ஒரு சாயங்காலம் வரையும் வரும். கொஞ்சம் நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு நாள் கண்டிப்பா தாங்கும். மூணாவது இந்த டிசைன், இது மோட்டோல அடிக்கடி நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 3D வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. அதாவது ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும். நாங்க இதுல மொத்தமா ஒரு 3 கலர் இருக்கு. மூணுமே பாத்தீங்கன்னா பேண்டோன் கலர்ஸா சூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த வருஷத்தோடது கிடையாது, கொஞ்சம் முன்னாடி தான், இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த கேமரா. ஏன்னா 3 கேமரா 4 கேமரா பெருசா கேமரா மாடல் அப்படிலாம் இல்லாம சிம்பிளா நீட்டா பார்க்க அழகா பண்ணிட்டான். ஒரு மெயின் கேமரா, ஒரு வைட் ஆங்கிள். இதுல மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனி லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க வித் OIS சப்போர்ட்டோட. ரெண்டாவது வைட் ஆங்கிள், சும்மா 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் கிடையாது, ரீசனபிளா 2 கேமரா. ஃப்ரண்ட்ல செல்ஃபி வந்து 32 மெகா பிக்சல். இதுல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா Moto G சீரிஸ்ல சோனி சென்சார் யூஸ் பண்றாங்க. பட் அதை யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? 1080-60ல தான் அதுல வந்து உங்களால வீடியோ எடுக்க முடியும். OIS அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் 1080-60 அண்டர் 20K பாத்தீங்கன்னா என்ன நியாயம்ன்றது எனக்கு புரியல. அதர் தென் போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பார்க்க நல்லா இருக்கு, அவுட்டோர் இன்டோர். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மோட்டோட ஆப்டிமைசேஷனும் நல்லா இருக்கு. அதே மாதிரி மோட்டோ போன்ஸ்ல அந்த கலரை ஏத்தி காட்டுறதுக்கு ஆட்டோ என்ஹான்ஸ்மென்ட் மோடுன்னு இருக்கும்ல, அது டுவல் கேப்சர், போட்டோ பூத், டில்ட் ஷிஃப்ட், இந்த மாதிரி அனைத்தும் உள்ளது. போர்ட்ரைட் போட்டோ பார்க்க நல்லா இருந்தது. செல்ஃபியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. பட் பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருந்துச்சு. அவுட்டோர்ல எடுக்கிறப்ப நல்லா இருக்கு, இன்டோர்ல லோ லைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னன்னா பேக்ல தான் ஃபுல் HD 60 கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்லியாவது ஒரே மாதிரி ரெசல்யூஷன் இருக்கும், அதே 1080-60 இருக்கும்னு பார்த்தா 1080-30ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷேக்லாம் தெரியுதா? பிகாஸ் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து 60ல இருக்கும். ஸோ ஏன் வந்து கொடுக்க முடியலன்னு தெரியல. 20Kல வந்து இப்பெல்லாம் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? அண்ட் ஆல்சோ வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கும், ஆடியோ இப்படி தான் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு, இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க. ஓவராலா என்ன பொறுத்தவரை கேமரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 20Kல மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்ல. அது ஏன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ நல்லா பண்ணிருக்காங்க, பட் பத்தாது. பட் அங்க விட்டதை இவன் எங்க பிடிச்சான் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். OS Hello UI வந்து இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணிருந்தாங்க. கூடவே Android 14 இருக்கு. இது OS அப்டேட் பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் ஒரு அப்டேட் தான், இந்த வட்டம் 2 அப்டேட், கூடவே 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்திருக்காங்க. நம்ம மோட்டோல பாக்குற அனைத்து ஃபீச்சர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் இருக்கு. ஸ்மார்ட் கனெக்ட்னு சொல்லி இப்ப இந்த டாப் அண்ட் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அப்படியே நம்ம போனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றது, கர்சரை வந்து அப்படியே போனுக்குள்ள கொண்டு வர்றது, போனையே தொடாம கம்ப்யூட்டர்லயே நம்ம போனை ஃபுல்லா ஆக்சஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கேயும் பண்ண முடியுது. இது எல்லாமே பாசிட்டிவ். இதை தவிர காமனா பார்த்தோம்னா இது ஒரு கர்வ்டு பேனல் அப்படின்றதுனால எட்ஜ் லைட் நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், மோட்டோட கெஸ்டர்ஸா இருக்கட்டும், அதோட பர்சனலைசேஷன் அனைத்தும் இங்க சூப்பரா பண்ணிருக்கான். எந்த பஞ்சாயத்தும் இல்ல. பட் மோட்டோல பெருசா பேசுறது என்ன அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து ஸ்டாக் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னாங்க. இங்கேயும் அந்த ஃபீல் கொடுக்குது. பட் இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. பட் இந்த ப்ளோட்வேர்ஸை பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஆனா என்னதான் இருந்தாலும் அண்டர் 20Kக்குள்ள இது ஒரு நல்ல ஓஎஸ் தான். ஏன்னா இந்த விலைக்குள்ள ஒரு ஐக்கூ, விவோ, ஓப்போ, OnePlus இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த 4 பிராண்ட்ல என்ன போன் வாங்கினாலும் கலர் ஓஎஸோட சாயலை பூசி அவங்க அந்த ஆட் நோட்டிபிகேஷன் கொடுத்து நிறைய ப்ளோட்வேர் கொடுத்து அதெல்லாம் நம்ம தாங்கிறதுக்கு பதிலா ஓரளவு கிளீனா இருக்கு. அந்த ப்ளோட்வேர்ஸை டெலீட் பண்ணி விட்டு டீசென்ட்டா நம்மளால யூஸ் பண்ணிட்டு போக முடியும். சோ அப்படியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விலைக்குள்ள இந்த OS வந்து ஓரளவு பெஸ்ட் தானே. அடுத்து நீங்க எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்க இந்த போனோட SoC என்னன்னா எப்படி நான் சொல்லுவேன், Snapdragon Qualcomm 6S Gen 3
அண்டர் 20K அவன் எப்படிப்பட்ட SoC எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க 6 லட்சம் 7 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் வருது. பட் இவன் என்னன்னா 4.5 லட்சம் கூட ஆண்ட்ராய்டு வரல. என்னன்னு கேட்டா இது கேமர்ஸ்க்கு கிடையாது. நார்மலா டெய்லி யூஸ் பண்ண அந்த கர்வ்டு பேனலோட எங்களோட OS எக்ஸ்பீரியன்ஸ், அதுல இருக்க ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நாங்க வந்து பண்ணிருக்கோம். சோ அதுதான் எங்களோட குறிக்கோளே அப்படின்ட்டாங்க. அப்படி பார்க்கையில டே டு டே யூஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்ப கேமே விளையாட முடியாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விளையாடலாம். சில கேம்ஸ் லோ செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல செட்டிங்ஸ்ல வச்சு விளையாண்டுக்கிற முடியும். ஏன்னா 10,000 ரூபாய்க்கே இப்பெல்லாம் 4 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வர மாதிரி பண்றான். இவன் என்னன்னா இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் சொல்ல மறந்துட்டேன். 8GB 12GB அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இதுக்கு LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்லி ஒரே ஸ்டோரேஜ் தான் 256. பட் 10 மெமரி கார்டு போட முடியும். ஆனா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். சோ அதனால கண்டிப்பா சொல்லுவேன், பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க அப்படின்னா இவன் நம்மளுக்கு வேணாம்னே, நம்ம குடும்பத்துக்கு வேணவே வேணாம். இதை விட பெட்டர் ஆப்ஷன் நிறைய இந்த விலையில இருக்கு. அதுக்கு பாத்துக்கோங்க. சரி, இவன் தான் இப்படி பண்ணிட்டான். அதர் ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்பீக்கர் இவன் எல்லாம் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஸ்பீக்கருக்கு வந்து மேல டால்பி அட்மாஸ் போட்டிருந்தாங்க. ஹைரிஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. அது இதுன்னு பார்த்தா சவுண்ட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. வேற அதர் ஃபீச்சர்ஸ், டூயல் பேண்ட் வைஃபை இருக்கு, 4 கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கு, 13 5G பேண்ட் இருக்கு, கால் குவாலிட்டி வாஸ் ஓகே. சோ இது எல்லாமே தான் இந்த Moto G85 5G. சோ விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் பிரைஸ் வந்து அண்டர் 20K அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஆஃபர் இதெல்லாம் போகையில உங்களுக்கு 18,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. எக்ஸாக்ட்டான பிரைஸும் இதோட ஆஃபர் டீடைல் எல்லாமே இங்கேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். சோ 20,000க்கு இந்த போன் என்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஒரு சில விஷயத்துக்கு இருக்கு அப்படின்னு. அது என்னன்றது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இதனால சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எனக்கு லைட் வெயிட்டா ஹேண்டியா நீட்டா ஒரு போன் வேணும். அதே மாதிரி கர்வ்டு பேனலா இருக்கணும். 20,000 ரூபாய்க்குள்ள அந்த OS எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தா இருந்தா போதும். நான் யூடியூப் பார்க்க போறேன், சாட் பண்ண போறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மேபி பிடிக்கலாம். இருந்தாலும் பிடிக்குதா இல்லையான்றத நீங்க தான் சொல்லணும். இப்போ எல்லா பட்ஜெட்லயுமே எல்லா விஷயத்துலயுமே கம்பீட் பண்ற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இதையும் லான்ச் பண்ணிருக்கலாம். ஏன் இதுல கோட்டை விட்டான்னு தெரியல எனக்கு.